ஐவியூதேனா என்னன்னு பார்த்துடலாமாங்க. ஐ அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? எப்பெல்லாம் நீங்கள் உங்களை பற்றி பேசுகிறீங்களோ அப்போ நீங்கள் என்ன யூஸ் பண்ணணும் அப்படின்னா ஐ யூஸ் பண்ணணும். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம நான் அழகாக இருக்கேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஐ எம் பியூட்டிஃபுல் அப்படி சொல்லலாம். ஐ எம் பியூட்டிஃபுல் அப்படி சொல்லலாம். அந்த இடத்துல யாரை பற்றி நீங்கள் பேசுகிறீங்க? உங்களை பற்றி நீங்கள் பேசுகிறீங்க. அதனால் என்ன யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஐ யூஸ் பண்ணுவீங்க. ஓகேவா? எக்ஸாம்பிளுக்கு என்ன சொன்னோம் நம்ம? ஐ எம் பியூட்டிஃபுல் அப்படி சொல்லலாம். இன்னொரு எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா ஐ லவ் மை செல்ஃப், நான் என்னை நேசிக்கிறேன் அப்படி சொல்கிறது. ஐ லவ் மை செல்ஃப். ஓகேவா? அப்புறம் பார்த்தீங்கன்னா ஐ எம் அ பிஸ்னஸ் விமன் பிஸ்னஸ் விமன்னா வணிக பெண், அதாவது நான் ஒரு வணிக பெண் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஓகேவா? ஐ எம் அ பிஸ்னஸ் உமன், நான் என்னை பற்றி பேசுகிறேன். அதனால் நீங்கள் என்ன யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஐ யூஸ் பண்ணியிருக்கேன். ஓகேவா? நெக்ஸ்ட்டு ஐ எம் அ ஹார்ட் ஒர்க்கர். ஓகேவா? நீங்கள் சொல்லுவீங்க இல்லையா, நான் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லுவீங்கல்ல. ஸோ ஐ எம் அ ஹார்ட் ஒர்க்கர் அப்படின்னு நீங்கள் சொல்லணும். இங்கிலீஷில் எப்படி சொல்லணும்? ஐ எம் அ ஹார்ட் ஒர்க்கர். ஸோ ஐனா என்ன? நான் அப்படின்னு சொல்லணும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வி. இப்போது நீங்கள் மட்டும் தனியாக இருக்கீங்க, உங்களை பற்றி நீங்கள் பேசுகிறீங்கன்னா ஐ யூஸ் பண்ணுவீங்க. சப்போஸ் உங்கள் கூட ஒரு 4 பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், சேர்ந்து நீங்கள் 4 பேரும் சேர்ந்து ஒன்றா நிற்கிறீங்க. அந்த இடத்துல நீங்கள் உங்களை எப்படி சொல்லுவீங்கன்னா வீன்னு சொல்லுவீங்க. என்ன சொல்லுவீங்க? வி. ஓகேவா? இப்போ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் சேர்ந்து நீங்கள் நிற்கிறீங்க அப்படின்னா இவங்க என்னுடைய நண்பர்கள் அப்படின்னு சொல்கிறீங்க, இல்லை நாங்கள் நண்பர்கள் அப்படின்னு சொல்கிறீங்க. வி ஆர் ஃப்ரெண்ட்ஸ். வி ஆர் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா? எப்படி சொல்கிறீங்க? நாங்கள் நண்பர்கள் அப்படின்னு சொன்னீங்கன்னா வி ஆர் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லு. ஓகேவா? சப்போஸ் உங்கள் கூட இப்போ உங்களோட ரூம்மேட்ஸ் நிற்கிறாங்க, உங்கள் கூட ரூமில் தங்கக்கூடியவங்க எல்லாரும் உங்கள் கூட நிற்கிறாங்க அப்படின்னா வி ஆர் ரூம்மேட்ஸ். என்ன சொல்லணும்? வி ஆர் ரூம்மேட்ஸ் அப்படின்னு சொல்லணும். ஸோ குரூப் ஆஃப் பீப்புள் உங்கள் கூட நிற்கிறாங்க அப்படின்னா, உங்கள் கூட சேர்ந்து நிற்கிறாங்க அப்படின்னா உங்களை என்ன சொல்வீங்கன்னா வீன்னு சொல்லுவீங்க. ஓகேவா? வி சொல்வீங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா யூ. ஓகேவா? யூனா யாரு அப்படின்னா நீனும் சொல்லலாம், நீங்கள்னு சொல்லலாம். ஓகேவா? என்ன சொல்லலாம்? நீனும் சொல்லலாம், நீங்கள்னு சொல்லலாம். ஓகேவா? இப்போது உங்கள் முன்னாடி உங்கள் ஃப்ரெண்டு நிற்கிறாங்க, அவங்கள நீங்கள் எப்படி கூப்பிடுவீங்க? டேய் நீ தானடா பேசுன அப்படின்னு சொல்லுவீங்க. அப்படி தானே? ஸோ நீ அப்படிங்கிற அந்த வார்த்தை அங்கே யூஸ் ஆகுது. ஸோ யூ. ஓகேவா? ஸோ ஃப்ரெண்ட்ஸ் எப்போதுமே நம்ம மரியாதையவே பேச மாட்டோம். அப்படி தானே? ஸோ அவங்களுக்கு நம்ம என்ன சொல்லுவோம்? யூ. யூ ஆர் மை ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லுவீங்க. அப்படி தானே? நீ தான் என் ஃப்ரெண்டு, யூ ஆர் மை ஃப்ரெண்ட். இதே இடத்துல உங்கள் மேனேஜர் உங்கள் முன்னாடி நிற்கிறாங்க அப்படின்னா அப்போது நீங்கள் என்ன சொல்லுவீங்க அப்படின்னா, அப்போது நீங்கள் நீங்கள் அப்படின்னு சொல்லுவீங்க.